We welcome you for V4J service. We welcome you all. So this is the time where we worship God. So அந்த நேரத்துல let us all worship together. நம்ம ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க போறோம். So அந்த நேரத்துல let us all focus எதுலயும் டைவர்ட் ஆகாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம கர்த்தரை நோக்கி நம்ம பார்த்து கொஞ்ச நேரம் நம்மள அவரோட பிரசன்னத்துல நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அவர் நாமத்தை உயர்த்த போறோம். So let us all bow down for 2 minutes. Let us pray that Lord, we bless this day, Father God. We praise, we thank you for the day that you have given us, Father God. நாள் முழுவதும் எங்க கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் worship பண்ண போறோம். Let our heart earns for you, Father God. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கணும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்களை நாங்கள் துதிக்கணும். அதுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். In Jesus' mighty name we pray. Amen, amen, amen. கர்த்தரை நோக்கி நம்ம பாட போறோம். அதனால let us all clap our hands. ஒன்று கூடி நல்ல உற்சாகமா நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூட வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தில் விழும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திரும்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தில் விழும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திரும்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர்.
கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் சொல்லலாம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம் எவ்வளோ அழகாக கர்த்தர் அவ்வளோ காரியங்கள் நமக்காக செஞ்சுருக்கிறார் அவ்வளோ பெரியதான காரியங்கள் கர்த்தர் செஞ்சுருக்கிறார் கொஞ்சம் ஒரு செகண்ட் நம்ம ஒரு செகண்ட் நம்ம யோசித்து பார்த்தா திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக லீட் பண்ணியிருக்கிறாரு இந்த 24 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஜான்லேருந்து நவம்பர் லாஸ்ட் சண்டே நம்ம வந்திருக்கிறோம் இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் அவரோட சுத்த கிருபையால் மாத்திரமே நம்ம இவ்வளோ நாட்கள் இவ்வளோ மாதங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா எவ்வளோ அழகாக நம்மளை பார்த்துக்கினாரு எவ்வளோ அழகாக நம்மளை லீட் பண்ணாரு ஒரு நங்கூரமாக நமக்கு இருந்தார் அவர் ஸோ நம்ம இந்த நேரத்தில் இட் இஸ் வர்ஷிப் ஹிம் அவர் நாமத்தை உயர்த்தலாம் நீர்தானே என் நங்கூரம் நீர்தானே என் நம்பிக்கை நீர்தானே என் நங்கூரம் நீர்தானே நம்பிக்கையும் நீர்தானே நங்கூரமும் நீர்தானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே நம்பிக்கையும் நீர்தானே நங்கூரமும் நீர்தானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே நீர்தானே பார்வோனை வென்றவரை துதிப்போம் எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் பார்வோனை வென்றவரை துதிப்போம் எகிப்தியரை வென்றவரை துதிப்போம் பார்வோர்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம் பார்வோர்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம் நம்பிக்கையும் நீர்தானே நங்கூரமும் நீர்தானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே நம்பிக்கையும் நீர்தானே நங்கூரமும் நீர்தானே நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே நீர்தானே
பிளந்தவரை துதிப்போம், எகிப்தியரை தந்தவரை துதிப்போம், கன்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பட்டினியே வந்தாலும் வறட்சியே வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சியே வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கல்லறை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம், கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கு சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கு சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே, என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நம்பூரமா இருக்கார். என்ன பிரச்சனை, பஞ்சம், பட்னி எது வந்தாலும் நம்ம எப்படி போகணும்? பாடல் பாடி கர்த்தரை துதிச்சு கொண்டு முன்னேறி போகணும். அதான் கர்த்தர் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே விஷயம் அதுதான். பிரச்சனை வந்துதான் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் மைட் கம். அது வசனம் சொல்லுது, நமக்கு கர்த்தர் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்துதான் இருக்கும். பட் அந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு கர்த்தரை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படியே துதிச்சு கொண்டே முன்னேறிட்டு போனால் போதும். கர்த்தர் நம்மளை பார்த்துக்கொள்வார். கர்த்தர் அழகாக நம்மளை லீட் பண்ணிட்டு போயிடுவார். அடுத்த பாடல் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சாங். கொஞ்சம் நம்ம லைஃப்பில் திரும்பி பார்த்தோன்னா there will be lot of people coming with us, பட் ஒரு ஸ்டேஜில் people might leave you, people might ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், ஏதோ ஒரு பிரச்சனையில். பட் ஒரே ஒரு நபர் மட்டும்தான், நம்ம இந்த பூமிக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரே நபர், நம்ம கூட இந்த நாள் வரைக்கும் இருக்கிற ஒரே ஆள் நம் கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. எனக்கு யார் உண்டுன்னு நம்ம அப்படி யோசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் சொல்ல, நான் இருக்கேன் உனக்குன்னு. கதிரை இந்த நேரத்தில் அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் யாருன்னே நமக்கு யாருக்கிட்ட போய் பேசலாம், யாருக்கிட்ட போய் நம்ம சொல்லலாம்னு யோசிக்கும் போதும் கர்த்தர் நம்ம பக்கத்துல இருந்து என்கிட்ட சொல்லு மகனே மகளேன்னு கேட்கிறாரு. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கி நீ சிற்சித்தி சீர்படுத்தி நீ புடமிட்டி புதிதாக்கி நீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு
கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் பெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர் உருவாக்கினீ சிற்றித்தீர் சீர்படுத்தினீ புடமெட்டி புதிதாக்கினீ திருத்தி பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவ்வளவு அழகான தேவன், அற்புதமான தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவ்வளவு அழகானவர், மகத்துவமான தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு உறவு வச்சிருக்கிறார். He wants a relationship with people, with you. Life may be tough, life may bring you circumstances which you can't handle, but let me say one thing to you, God's there with you. மரணத்தில் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் விழுந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தில் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர் உருவாக்கினீர் சிற்றித்தீர் சீர்படுத்தினீர் புடமிட்டீர் புதிதாக்கினீர் சிற்றித்தீர் பிரியாதிருந்தீர். அழகானவர், எனக்கு யாருண்டுன்னு யோசிக்கிற நேரத்தெல்லாம் அவர் இருக்கிறார், உன் கூட இருக்கிறார். He is your strength, he is your refuge. No one could keep a company like Jesus. ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க, the things that God has done for you. அவ்வளவு அழகா இருக்கார், அவ்வளவு அழகான காரியங்கள் கர்த்தர் பண்றார் நமக்காக. அந்த கோரஸ் மட்டும் எவ்வளவு அழகான அந்த கோரஸ் பாருங்களேன். உடைத்தீர் உருவாக்கினீர் சிருஷ்டித்தீர் சீர்படுத்தினீர். Know why God is doing all these? Because He loves you. கர்த்தர் யாருக்கோ போய் பண்ணல, உனக்கு பண்றாரு. He molds you because கர்த்தர் உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போனோம்னா கர்த்தருக்கு அதுக்கு உன்னை ஆயத்த பண்ண வைப்பார். But to go to that place, அந்த இடத்துக்கு நம்ம போகணும், நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். Our focus should only be on God alone. சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் நம் கரத்தையும் அதெல்லாம் பார்க்காம கர்த்தரை நோக்கி பாருங்க. சொல்லுது, மரணத்தில் விளிம்பல்ல
Maybe people like இந்த ஒரு எட்ஜில் இருப்பீங்க. People who are in tough situation. அவ்வளோதான், there is no hope ன்னு சொல்கிற இடத்துல God says அந்த இடத்துல தான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறார். அந்த வேர்ஸ் அந்த கோரஸ் பாடிட்டு நம்ம அந்த வேர்ஷனை முடிக்கலாம். மரணத்தில் விளிம்பில் நான் கிடந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். சொல்லலாம் அந்த மாதிரி. மரணத்தில் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர் உருவாக்கி நீ சிருஷ்டித்தீர், சீர்படுத்தி நீ புடமிட்டீர், புதிதாக்கி நீ பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. இயேசுப்பா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. Let this worship be acceptable to you. உங்களை ஆராதிச்சிருக்கிறோம். Let our hearts be connected with you, Father. எங்கள் இருதயத்தை உங்களை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். We connect with you, Father. We bless this worship. We bless the sermon that you're going to give us. இந்த வார்த்தை எங்களை மாற்றினதுக்காக, எங்களை தொட்டதுக்காக, எங்களை ரட்சித்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் கரம் எங்கள் மேலே இருந்து கொண்டே இருந்ததுக்காக, உங்கள் பிரசன்னம், உங்கள் அனாயிண்டிங் எங்கள் மேலே இருந்து கொண்டே இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான வேலையில் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம். லீடர்ஸ் ஃபாதர் காட், லீடர்ஸ் அண்ட் நீங்கள் இது பண்ணுங்க. In Jesus' mighty name we pray. Amen, amen, amen. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாலை வேளையில கூட மீண்டும் ஒரு முறை நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பேருக்கு நிறைய விதமான பயங்கள் இருக்கும். ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் பிறக்கும்போது அதுக்கு 2 விதமான பயங்கள். ஒன்று கீழே விழுந்துருவோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குமா, அப்புறம் அதிக சத்தம் அதனுடைய பயம் இருக்குமா. ஆனால் அந்த குழந்தைகள் பெருசாக வளர 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 அது கூட சேர்ந்து அது கூட நிறைய விதமான பயங்களும் கூட சேர்ந்து வளருது அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஒரு வெஸ்டர்ன் காலேஜில், ஒரு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் நடத்துறதுக்கு, ஒரு ஸ்டடி நடத்துறதுக்கு ஒரு பெரிய ரூமில் 500 பேரில் அந்த ரூமை வச்சு அவங்களுக்கு உரிய பயங்கள், அவங்களுக்கு என்னென்னலாம் பயம் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. லிஸ்ட் அவுட் பண்ணும்போது at the end of that study ஏறக்குறைய 7000 விதமான பயங்கள், 7000 types of phobia-வை அந்த 500 பேர்ல இருந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஒருத்தருக்கு ஒரு விதமான பயம் இருக்கும். ஒருத்தருக்கு காக்ரோச் பார்த்தா பயமா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பல்லிங்களை பார்த்தா பயமா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பாம்புகளை பார்த்தா பயமா இருக்கும், சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுமோன்னு பயமா இருக்கும். there are different types of phobia. ஏறக்குறைய 500 ஃபோபியாவுக்கு மேலே இருக்குதுன்னு டிக்ஷனரியில் காட்டுது. ஆனால் அதுக்கும் மேலே ஃபியர்ஸ் இந்த 7000 ஃபியர்ஸ்னு அந்த ஸ்டடி நிரூபிச்சிருக்கு. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பயங்கள் ஒவ்வொரு நாளும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த பயங்களுக்கெல்லாம் பைபிள் சொல்கிற ஒரே ஒரு தீர்வு, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை. வேதத்தில் முக்கியமாக 2 விதமான பயங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு விதமான பயம் சங்கீதம் 91:5 பார்க்கலாம். நம்ம இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இந்த பயங்கள் எல்லாம் பைபிளில் சங்கீதக்காரனால லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கிற அம்பு,
இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இது எல்லாமே இருக்குது. அது பொய் இல்லை, அது உண்மைதான். இட் இஸ் a reality, it is there. ஆனா அது எதுக்குமே நீ பயப்படாத இருப்பாய். அந்த பயங்கள் எல்லாம் இருக்குது, அது நிஜமான பயங்கள் தான், உண்மையான விஷயங்களை பார்க்குற ஒரு பயம்தான் அது. ஆனா அது எல்லாத்தையும் கூட, அது எல்லாவற்றையும் பார்த்து நீ பயப்படாது இருப்பாய் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னொரு விதமான பயம் வந்துட்டு கர்த்தருக்கு, தேவனுக்கு பயப்படுற பயம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வசனம் 13, 14. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஸோ விதமான பயம் வந்துட்டு இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டியில், ஒரு ஃபியர்லே, ஒரு பயத்திலே, ஒரு பதட்டத்திலே இருக்கிறது. ரெண்டாவது விதமான பயம் பைபிள் சொல்லுது தேவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுற பயமாக இருக்குது. நான் எந்த விதமான பயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், எதிர்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அதில் ஒரு விதமான பயம் வந்துட்டு ஃபெயிலியர், தோல்வியை பற்றி நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஒருவேளை இப்படி இந்த டிசிஷன் எடுத்தோன்னா அது ஃபெயில் ஆகிடுமோ, அது ஃப்ளாப் ஆகிடுமோ, அதனால எனக்கு லாஸ் ஆகிடுமோ, அதனால எனக்கு மரியாதை போயிடுமோ அப்படின்ற அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வியுடைய பயம் ரொம்ப பெருசாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். வசனம் சொல்லுது, ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இந்த கதை வந்து இந்த தாளந்துகளுடைய கதை. அதில் கடைசி ஒருத்தனுக்கு ஒரு தாளந்து கொடுக்கப்படுது. அந்த ஒரு தாளந்தை கொண்டு போயிட்டு நிலத்தில் புதைச்சி வச்சிடறான். அது எதுக்கு அவன் புதைச்சி வச்சிருக்கணும்? அது ஏதாச்சும் பேங்க்லையோ இல்லை வட்டிக்கு விட்டோ எதனா ஒரு மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம் அது மீதி 2 பேர் போல. பிகாஸ் ஹீ ஃபியர்ட் ஃபெயிலியர். ஒருவேளை அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 58, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதர சகோதரியரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நம்ம செய்கிற காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்புவித்து அவரை நம்புகிற விசுவாசத்துல, அந்த உங்க விசுவாசம், அதாவது உங்களோட பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க பண்ற செயல்கள், நீங்க எடுக்கிற பிரயாசங்கள், நீங்க எடுக்கிற எஃபர்ட்ஸ், அது எதுவுமே தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருந்தா அது விருதாவாய் இராது. இட் வில் நாட் பி அ வேஸ்ட் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. அடுத்த விதமான பயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கறது, நம்மளுடைய எதிர்காலத்தில் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு டாபிக், ஒரு கான்செப்ட் வந்து இப்போ பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு நம்ம சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும். ஓவர் திங்கிங் at 2 AM, ஓவர் திங்கிங் at 3 AM அப்படின்னு. அதாவது விடிய விடிய விழிச்சுக்கிட்டே என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருக்கிறது. ஒரு கதை எப்படி ஆக போகுது, ஒரு மனுஷன் வந்து ட்ரெக்கிங் போகிறாரு. ட்ரெக்கிங் போகும்போது ரொம்ப கரடுமுரடான ஒரு பாதைகளை நடந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தவறி கீழே விழுந்துடுறாரு. அந்த கிளிஃப்லேருந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழும்போது இது இருட்டான சமயமாக இருக்கு மாதிரி எதை பிடிச்ச ஒரு எப்படி அதை பிடிச்சி தொங்குறது அப்படின்னு தெரியாமல் எப்படியோ அவர் கீழே விழும்போது ஒரு மரக்கிளையை பிடிச்சிடுறாரு. அந்த மரக்கிளையை பிடிச்சிட்டு பல மணி நேரம் தொங்குறாரு. ஆனால் கை வலிக்க ஆரம்பிக்கிறது, காப்பாற்றுறதுக்கு யார் மேலே கத்துறாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாரு. ஆனால் அந்த வழியாக யாருமே போகலை. திடீர்னு ஒரு நேரத்தில் ஒரு பெரிய தொனி கேட்குது, ஒரு சத்தம் கேட்குது, அந்த கிளையை விட்டுருங்க, கையை விடு அப்படின்னு கேட்குது. ஆனால் இந்த ஆள் சொல்கிறான், கையை விட்டா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொங்கிட்டே இருக்காரு. இது ரொம்ப நைட் நேரம் ஆயிடுச்சு. கண்ணு இருட்டு கருகும்னு இருக்கிறது ஒன்றுமே தெரியல. ஃபைனலி அவர் பிடிச்சி தொங்குறாரு. இந்த கையிலேருந்து மாற்றி பிடிக்கிறாரு, இந்த கைக்கு மாற்றி பிடிக்கிறாரு, 2 விரலில் பிடிக்கிறாரு, மாற்றி பிடிக்கிறாரு. கை வலி, உயிர் பயத்தினால கஷ்டப்பட்டு பிடிச்சி தொங்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில் அந்த பகல் விடியுது. சூரியன் வந்த உடனே கண்ணை திறந்து அவர் கீழே பார்க்கும்போது 2 அடி தான். அவர் கையை விட்டுருந்தாருன்னா அவர் பத்திரமா குதிக்கிற மாதிரி போய் லேண்ட் ஆயிருக்கலாம். ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுது,
இல்லை விட்டா செத்துருவனோ, அடிபட்டுருமோ அப்படின்ற பயம் அவர் தடுத்துக்கிட்டே இருந்தது. தேவன் நம்ம அப்படி திக்கற்றவர்களாக விடார் அப்படின்றது வேதம் சொல்லுது நமக்கு தெளிவாக. முதல்ல தோல்வியின் பயத்தை பத்தி பார்த்தோம். அடுத்து ஃபியர் ஆஃப் த அன்னோன் ஃபியூச்சர், நம்ம எதிர்காலத்தை பத்தி இருக்கிற பயம் நமக்கு இருந்துட்டே இருக்குது. இன்னொரு பயம் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறது வந்து ஃபியர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பொறுப்பு நமக்கு கிடைச்சிருமோ, வந்துருமோ, அந்த பொறுப்பை எப்படி செயல்படுத்துறது அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருக்கும் எப்பவுமே. நிறைய நேரங்களில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வராமல் இருந்தால், இது எனக்கு கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த மத்தேயு 25 அதிகாரத்தில் அந்த தாளந்து பெற்றவன் வந்து, அந்த ஒரு தாளந்து பெற்றவர் வந்துட்டு அந்த தாளந்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த பொறுப்பு அவருக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ஒன்றை வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு பேசாம அதை புதைச்சிட்டு போயிட்டாரு. ஏன்னா யார் போயிட்டு பேங்க்ல அதை டெபாசிட் பண்றது, அது எப்படி சலான் ஃபில் பண்றது, அது எப்படி திரும்ப நமக்கு எப்போ கிடைக்கிறது, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாம் ஒரு குழப்படியாய் ஹி ஃபியர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதே மாதிரி தான் உபாகமம்ல இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு போவதற்கு முன்பதாக 1ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துக்கு மேல படிச்சு பார்த்தோன்னா, அவங்களுக்கு அந்த கானான் தேசத்துக்குள்ள போகிறதுக்கு விருப்பமே இல்லை. அது ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கொண்டு அதுக்குள்ள போகணும், அதுக்குள்ள போக வேண்டிய வேலைகளை அவங்க செய்யணுன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நிறைய நேரங்கள் நம்ம வாழ்க்கையில வி ஃபியர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பொறுப்பு நமக்கு வந்துருச்சுன்னா இட்ஸ் ஸ்கேரி டு டூ தட், ஆர் வி ஃபியர், ஓ இப்படி ஆயிடுமோ, இதை பத்தி என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம். இன்னொரு பெரிய பயம் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் பண்றதுன்ட்டு, வயசானா என்ன ஆகும், எனக்கு வயசாயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது நம்மளுடைய நிறை முடிகள் தான் நமக்கு கிரீடமா இருக்குது அப்படின்னு. வயசாகும்போது தான் அதிக ஞானங்கள் ஆண்டவர் நினைப்பார். அதனால பெரியவங்க கிட்ட போயிட்டு புத்திமதி கேளுங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்மளும் சொல்லுவோம் பெரியவங்க சொன்னா கேளு அப்படின்னு. எதுக்கு சொல்றோம்? ஏன்னா அவங்க வயசுல முதிர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றனால. ஆனா வயசானா என்ன ஆகுறது அப்படின்ற பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுது, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். அதாவது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது வந்து தேவனுக்கும் பயப்படுவதாக கருதப்படுது. இதே போல நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஆனா நம்ம வயசாகிறது ரொம்ப பயப்படுவோம். வயசான காலங்களில் தான் நிறைய பேர் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம உலக வரலாற்றில் கூட பார்க்கலாம். பைபிளில் பார்த்தா நம்ம பொறுத்த வரைக்கும் மோசே வந்து ஒரு வயசானவர், 80 இயர்ஸ் 80 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க வயசானவங்க அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிறோம்ல. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட்ஸில் மோசஸ் ஒரு வயசானவர், ஆனால் அவர் எவ்வளோ பெரிய காரியத்தை தேவனுக்காக செய்தார் நம்ம பார்க்கலாம். நம்ம வயது முதிர்வு அடையும் போது வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வயதான காலத்தில் உனக்கு வயசான போது கூட நான் உன்னுடைய தேவனா இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் லார்ட் ஈவன் ஆன் டு யுவர் ஓல்ட் ஏஜ். நீ வயசாகும் போது கூட நான் உனக்கு தேவனா இருக்கிறேன், நான் உனக்கு கர்த்தரா இருக்கிறேன், உன் தேவையில நான் பார்த்து கொள்ளுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னொரு விதமான பயம் நமக்கு இருக்கிறது இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பின்மை அப்படின்றது நமக்கு ஒரு பயமா இருக்கும். இது நம்ம எவ்ரிடே நம்ம தினம் 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 பயந்து சாவரோம்னு சொல்ற பாருங்களா, அது இந்த மாதிரியான பயம்தான். ஏன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 25 முதல் வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில்
ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இயேசுவே சொல்லிடுறாரு, அற்ப விசுவாசிகள். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குது நம்மளெல்லாம் ரொம்ப அற்பமான விசுவாசிகள், ரொம்ப அல்பத்தனமான விசுவாசிகள் நம்ம அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியுது. ரொம்ப அல்பத்தனமான விஷயங்களுக்கு நம்ம வாழ்க்கையில பயம் உண்டு. இந்த பயம், இந்த மாதிரி இந்த எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்ற பயம் வந்துட்டு நமக்கு எப்போ நம்ம வாழ்க்கையில் எப்போ நல்லா தெரியும்னா, இந்த வெள்ளம் வர, மழை அதிகமாக வர காலங்கள் நமக்கு நல்லா தெரியும். கரெக்டாக அந்த டைமில் தான் நம்ம போயிட்டு ஒரு 15 பாக்கெட்டு பிரெட்டு, ஒரு 5 லிட்டர் பால், 1/2 கிலோ பட்டரு, 1 கிலோ ஜாமுன்னு வாங்கி நூடுல்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிரும். ஏன்னா மழை வந்துட்டுனா வெளியில் போக முடியாது, மழை பெய்யுதுன்னா வெளில போக முடியாது, வெள்ளம் வந்துச்சுன்னா வெளில போக முடியாது, கரண்ட் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இது எல்லாத்தையும் வாங்கி நம்ம ஸ்டாக் பண்ணிடுறது. இந்த மாதிரி டைமில் தான் அந்த மாதிரி ஆங்ஸைட்டி, பயம் நம்மளை அப்படியே மேற்கொள்ளுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்சிகள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆகாயத்து பட்சிகள் வந்து எதுவுமே சேர்த்து வைக்கிறதே கிடையாது. பேர்ட்ஸ் டு நாட் ஸ்டாக் எனி திங். இல்லை, எங்கள் வீட்டுக்கு வந்து ரெகுலராக ஒரு காக்கா வரும். இது வந்து தினமும் என் வீட்டில் நடக்கிறது. இது ரொம்ப ரொம்ப உண்மையானது. எவ்ரிடே நான் பார்க்கறது ஒரு காக்கா வரும். இந்த காக்கா தினமும் ஒரு 7லேருந்து 7:30 மணிக்குள்ள எங்கள் கிச்சன் ஜன்னலில் வந்து உட்காரும். ஜன்னல் வந்து உட்காந்தா எங்கள் அப்பா அதுக்கு ரெடியாக எதனா சாப்பாடு ஒன்றா போட்டு வச்சுருப்பாரு, போடுவார். முந்தா நேற்று நான் தூங்கி எழும்பி வரும்போது என் பையனுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கெட் ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். சாக்கோஸ் மாதிரி ஸ்நாக் பேக்கெட் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஸ்நாக் பேக்கெட் வந்து அது திறந்துருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு அது சீலில் இருந்தது, அது திறந்துருந்தது. ஏன்னா எங்கள் அப்பா இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட மாட்டார், ஜங்க் நம்மள மாதிரி சாப்பிட மாட்டார். நான் கேட்டேன், அப்பா இது நீங்கள் திறந்தீங்களான்னா, ஆமாம் பாப்பா நான் தான் திறந்தேன். எதுக்குப்பா இதை திறந்தீங்க? இல்லை காக்காக்கு நான் போடுறதுக்கு திறந்தேன். எந்த ஊர்லங்க சாக்கோஸ் ஊட்டி விடுறாங்க ஒரு காக்காக்கு? ஆனால் நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா அந்த காக்காக்கு தயிர் சாதம் வைக்கும்போது கூட அந்த காக்கா எங்கள் அப்பா கையிலேருந்து டைரெக்டாக சாப்பிட்றது கூட நான் பார்த்துருக்குறேன். பைபிள் காலத்தில் எலியா வந்துட்டு, எலியாவுக்கு காகங்கள் வந்து உணவு கொடுத்தது. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா டெய்லி காகங்களுக்கு சாப்பாடு போட்டு அதுங்களுக்கு ஊட்டிகிட்டு இருக்கிறேன். அந்த காக்காக்கு அதுக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு வந்தால் எதனா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக அந்த காகத்துக்கு தெரியுது எங்கே அந்த பறவை வரி பண்ணுது, எங்கே அது கவலைப்படுது, இங்கே போனால் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த பறவைக்கு நல்லா, அந்த காக்காக்கு நல்லா தெரியுது. ஆனால் நமக்கு நிறைய நேரங்களில் எனக்கு எங்கே போனால் என்னோட தேவைகள் சந்தேகப்படும் அப்படின்றத நம்ம இஷ்டத்துக்கு நினச்சிக்கிறோம். ஆனால் அது தேவனிடத்துல தான் நிறைவேறும் அப்படின்றத மறந்துடுறோம். ஃபியர் ஆஃப் இன்செக்யூரிட்டி. இன்னொரு விதமான பயம் நம்ம பார்க்குறோன்ட்டு, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஒருவேளை சுவிசேஷம் பண்ணும்போது, பிரசங்கம் பண்ணும்போது அடுத்தவங்க என்னை பற்றி என்ன நினச்சிருவாங்க. லூக் 12ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 4லேருந்து 7 வாசிக்கிறேன். என் சிநேகிதராகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அதிகபட்சம் அவங்களால நம்மளுடைய உடம்பைத்தான் காயப்படுத்த முடியும், தாக்க முடியும். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நம்ம அடைக்கலான் குருவி நீங்கள் பைபிள் படிக்கிறோம். நம்ம ஊரில் நம்மளோட கண்டெக்ஸ்ட்ல பார்த்தோன்னா, நம்ம இந்த ரோட்ல இந்த கலர் கோழி குஞ்சுங்க விற்கிறாங்க பார்த்தீங்களா, அது நினச்சிக்கலாம். அதில் ரெண்டு கலர் கோழி குஞ்சுக்கு வந்து 20 rupees, 10 rupees, 30 rupees அப்படின்னு ஈஸியாக வித்துட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த கலர் கோழி குஞ்சுங்களை விட ரொம்ப விசேஷித்தவர்கள் அப்படின்னு. இது மாதிரியான காரியங்களுக்காக நீ எல்லாம் கவலையே படக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நிறைய நேரங்கள்ல
அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, இதுலயே நம்மளுடைய வாழ்க்கை ஓடிடுது. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சே அந்த பயத்திலே வாழ்க்கை முடிஞ்சிருது நமக்கு. பயந்தனால தான் பேதுரு இயேசுவை மறுதளித்தார். நம்முடைய பயம் இஸ் இட் அதில் எதனா ஒரு பிரயோஜனம் இருக்குதான்னு யோசிச்சனா, உண்மையிலே கடைசியில் அந்த பயத்தை பற்றி யோசிச்சனா அதில் ஒரு பிரயோஜனமே இருக்குது. அதனால் நம்ம எதனா செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. It only immobilizes us. It only our fear only paralyzes us. இன்னொரு ஒரு விதமான பயம், இது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கும், மரணத்தை பற்றின பயம். நம்ம செத்துருவோமோ, இன்னைக்கு எதனா ஆயிடுமோ, நாளைக்கு எதனா ஆயிடுமோ. எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பயம் வந்துட்டு, இது இன்னும் இந்த பயம் இன்னும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில், ஜோம் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பைக்கில் நம்ம ஸ்கூட்டரில் போயிட்டு இருக்கும்போது எதனா ஒரு வண்டி என் மேலே வந்து முட்டின கீழே விழுந்து இறந்துருவானோ அப்படின்னு பயம். எதனா பெரிய வண்டிங்க, பெரிய பஸ்ஸோ பெரிய லாரி என் பக்கத்தில் போகும்போது அது என் மேலே அப்படியே கவுந்து அப்படியே விழுந்துருவோம், செத்துருவானோ அப்படின்ற ஒரு பயம். பட் ஆண்டவர் சொல்றாரு, நான் மரணத்துக்கு பயப்படக்கூடாது, அந்த இறப்புக்கு அந்த சாவுக்கு நான் பயப்படக்கூடாது. ஆனால் அந்த சாவு அந்த மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றதுக்காக தான் நான் பயப்படணும். ஏன்னா அதற்கு பின்னாடி தான், அந்த மறுமையில தான், இந்த நித்திய ஜீவன்ல அதுல எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு நான் பயப்படணும். அது எப்படி இருந்தாலும் நடக்கதான் போகுது. எபிரேயர் எழுதின தேவதாசன் சொல்றாரு, நடக்கதான் போகுது. மரணம் இஸ் இன்னெவிட்டபிள், டெத் இஸ் இன்னெவிட்டபிள். ஆனா அதுக்கு பிறகு என் வாழ்க்கை நான் என்ன பண்ண போறேன், அதுக்கப்புறம் where am I going to spend my eternity? ஏன்னா இயேசு சொன்ன கதையில, அந்த பணக்காரனோ லாசரு பத்தி சொன்ன கதையில, அவங்க 2 பேர் இறந்து லாசரு போயிட்டு ஆபிரகாமுடைய மடியில உட்காந்துடுறாரு. அந்த பணக்காரன் வந்துட்டு நரகத்துல இருக்கிறான். அவன் இருக்கிற அனல் தகல், அந்த நெருப்பு தகல், இந்த சூடு அவனுக்கு தாங்க முடியாம லாசரோட சுண்டு விரலை தொட்டு ஒரு சின்ன ட்ராப் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்ற அளவுக்கு சொல்ற அப்படின்னு அந்த பணக்காரன் கேட்கிறான். அவன் சொல்றான், லாசருவை கொஞ்சம் அனுப்பி என்னோட பிரதர்ஸ் கிட்ட, என் சகோதரர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த மாதிரி மரணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்குது, நீ நல்லா வாழு, ஒழுங்கா வாழு அப்படின்னு சொல்லுங்களேன், கடவுளுக்கு பயந்து வாழுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு இந்த பணக்காரன் வந்து ஆபிரகாம் சொல்றாரு. அவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி தீர்க்கதரிசிகள் சொன்னது இருக்குது, மோசே சொன்னது இருக்குது, அதெல்லாம் அவங்க கேட்டு வாழட்டும். நீ இப்ப இறந்துட்ட, நீ நரகத்துல இருக்கிற. where am I going to be after I die? நான் இறந்த பிறகு நான் எங்க இருக்க போறேன்னா அதுக்கு தான் பயப்படணும். நான் மரணத்துக்கு பயப்படக்கூடாது. ஏன்னா மரணத்தை இயேசு சிலுவையிலே ஆட்கொண்டார். அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார் மரணத்தை. Jesus conquered death on the cross. What I should be scared of, what I should fear is my life after death. நான் எதுக்கு பயப்படுறேன்? எந்த விதமான மரணத்துக்கு நான் பயப்படுறேன்? தோல்வியை பத்தின பயம் நமக்கு இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. எதிர்காலம் எப்படின்னு பயம் இருக்குது. நம்முடைய அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றத பத்தி நமக்கு பயம் இருக்குது. நம்ம மரணத்தை பத்தின பயம் இருக்குது. ஆனா இது எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு பதில் தான் கொடுக்கிறார். பயப்படாதே. ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதே. யோசுவாக்கு ஆண்டவர் கட்டளையிடுறார். யோசுவாவுடைய புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். திகையாதே, கலங்காதே, பயப்படாதே. பைபிள்ல இங்கிலீஷ்ல வந்துட்டு டூ நாட் ஃபியர் அப்படின்ற இந்த வார்த்தைகள் வந்துட்டு ஏறக்குறைய 365 முறை வருது. டூ நாட் ஃபியர், பயப்படாது அப்படின்றது இங்கிலீஷ்ல 365 டைம்ஸ் வருது. நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு வருஷத்துல அந்த வார்த்தையை ஒரு நாள் ஒரு வசனம் எடுத்தா கூட அந்த இயருக்கு, அந்த நாளுக்கு போதும், நீ பயப்பட தேவையில்லை அப்படின்றது நமக்கு கரெக்டா இருக்கும். We fear a lot of things in life. ஆனா இந்த இடத்துல யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? Did I not command you? It's a command. அது ஒரு கட்டளை. 10 கற்பனைகள் எப்படி கொடுத்தாங்க, அது போன்ற ஒரு கற்பனை. நீ பயப்படக்கூடாது, நீ பயப்படாதே அப்படின்றது ஒரு கட்டளை. And கட்டளை வரும்போது when a command comes, ஆர்மில நம்ம கமாண்டை டிசோபே பண்ண முடியாது. ஆர்மில ஒரு கமாண்ட் கொடுத்தாலும் அந்த கமாண்ட் செஞ்சுதான் ஆகணும். நம்மளும் நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரிச்சிருக்கோம். we are wearing the armor of God. ஆமா இல்ல, பைபிள் அதான் சொல்லுது, சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருங்க. யார் ஆர்மர் போடுவா? ஆர்மியில் இருக்கவங்க தான் ஆர்மர் போடுவாங்க.
ஸோ ஆர்மியில் இருக்கும்போது ஒரு கமாண்ட் நமக்கு வரும்போது அந்த கமாண்டை நம்மளால கீழ்ப்படியாம இருக்கவே முடியாது. இட்ஸ் அ கமாண்ட். பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்றார். பயப்படாதே, டு நாட் ஃபியர். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், நாளைக்கு என்ன நடக்கும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா, எனக்கு உடல்நிலை என்ன ஆகும், இந்த காசு எனக்கு பத்துமா, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன், இந்த வீட்டை நான் எப்படி கட்ட போறேன், இந்த ஆஃபீஸ்ல வேலை எப்படி செஞ்சு முடிக்க போறேன், இன்னும் எத்தனை விதமான பயங்கள் இருந்தாலுமே இது எல்லாத்துக்கும் ஒரே கமாண்ட் தான் ஆண்டவர் சொல்ற, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, டு நாட் ஃபியர். இந்த மாலை வேளையில கூட நம்ம எந்த மாதிரியான பயங்கள் ஒவ்வொருத்தருக்கு இருக்குன்னு உங்க ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது, ஆண்டவர் கண்டிப்பா தெரியும். உங்களுடைய பயங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு மெடிசன், சர்வ நிவாரணி, பயப்படாதே. ஆண்டவருடைய வேதம் அதுதான் சொல்லுது, அவரோட வசனம் சொல்லுது, பயப்படாதே. ஆண்டவர் அதான் சொல்றார், do not fear. அந்த ட்ரெக்கிங் பண்ண மனுஷன் பிடிச்சி தொங்கிட்டு இருந்த மாதிரி விட்டுருந்தா 2 அடியில ஜம்ப் பண்ணி அப்படியே நின்று இருக்கலாம். ஆனால் நைட்டெல்லாம் முழிச்சிருந்து கை வலிக்க, உடல் வலிக்க, நிறைய நேரங்கள் நம்ம அதான் பண்ணுறோம். நைட்டெல்லாம் முழிச்சிருந்து என்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆகும், என்ன ஆகும்னு அதுலேயே கவலைப்பட்டே நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறோம். God says, ஆண்டவர் சொல்றார், நீ கவலைப்படாதே, நீ பயப்படாதே. இட் இஸ் அ கமாண்ட். அது ஒரு கட்டளையா இருக்கு. இந்த மாலை வேளையில ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ சர்ச், ஃபாலோ திஸ் கமாண்ட். நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்க, எதை நினைச்சு பயப்படுறீங்க, அது எல்லாத்துக்கும் சொல்றது, பயப்படாதே. நம் தலைகளை தாழ்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்புள்ள பரம தகப்பனே, ராஜா, நீர் எங்களுடன் இடைப்பட்ட இந்த வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பயப்படாமல் இருக்க எங்கள் கிருபை செய்தரணும். நாங்கள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள், இவை எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை பின்பற்றி உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நடக்கும்போது அந்த பயங்கள் எங்களை விட்டு நீங்கி போகும்படியாக நாங்கள் கேட்கிறோம். எங்கள் திருச்சபையின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நீர் பேசின வசனம் எங்களுடைய இருதயத்தில் நல்ல நிலத்தில் விழுந்த அந்த விதையை போல வேரூன்றி மேலே கனிகளை தரும்படியாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய நாம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.